எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1-9 வரை. ஆனபடினாலே அவருடைய இறைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். விசுவாசத்தவர்களாகிய நாமோ அந்த இறைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இறைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இறைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். 9ஆம் வசனம், ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கியின் போவானான அவன் மேல் ஆத்மா பிரியமாய் நாமும் கெட்டு போக ஆத்மா ஏற விசுவாசியாய். இந்த வசனத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்வாங்குதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிரவேசிக்க வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. உங்களில் ஒருவன் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடுவோம். அது பின்மாற்றமான நிலைமைக்குள்ளாக நாம் செல்லக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஒரு காலத்திலே பாவத்திலேயும் அக்கிரமத்திலேயும் அநியாயத்திலும் இருந்த நம்மை தேவன் தன்னுடைய ஒரே பேரனான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உன்னையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர் மீட்டெடுக்காமல் குறிப்பிட்ட சிலரை அவர் தனக்கு என்று தனது சொந்தமான ஜனமாக அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே எவர்கள் முன் குறிக்கப்பட்டவர்களோ அவருடைய தீர்மானத்தின்படி முன் அறியப்பட்டிருக்கிறார்கள். எவர்களை அழைத்தாரோ அவரை பரிசுத்தப்படுத்தினார், எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவரை நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹிஸ் பீப்புள். முதலாவதாக அவருடைய ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். உலகத்திலே எவ்வளோ பேர் அறிவுள்ளவர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள், தர்க்க சாஸ்திரிகள், எவ்வளவு ஞானம் படைத்தவர்கள் இருக்கிறார். நாமெல்லாம் அவர்களோடு ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு காரியங்களையும் விஷய ஞானமும் பொருந்தியவர்கள் இருக்கிறார்கள். பணத்திலே பார்க்கும்பொழுது ஐஸ்வர்யவான்கள் இந்த உலகத்திலே நம்மை விடவும் அதிகமான ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். எந்த விதத்திலுமே இந்த உலக ஜனத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய பிரசன்னமும் நம் மீது வெளிப்பட்டது. அதுக்கான காரணத்தை அவரே சொல்கிறார். என்னிடத்திலே நான் ஏன் உங்களை நேசித்தேன் என்று என்னிடத்தில் நீங்கள் கேட்க முடியாது என்று சொல்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை ஏன் நேசித்தீர்? உமது கிருபை என் மேல் ஏன் வந்தது? என்னை ஏன் தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி ஒருவரும் கேட்க முடியாது. ரோமர்கள் நிறுவனத்திலே வாசிக்கிறோம். ஒரே கர்ப்பத்திலே ஏசாவும் யாக்கோபும் அங்கே இருக்கும்பொழுது நான் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்கிறார். பிள்ளைகள் இன்னும் பாவத்தை நன்மையும் தீமையும் செய்யாது இருக்கும்போது, தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கும்போது
2 குழந்தைகளை ஒரு குழந்தையை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே அவருடைய அறிவின்படியும் அவருடைய முன்னறிதலின்படியும் கோர் நாலேஜ் படியும் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டார், ஐடென்டிபிகேஷன். இரண்டாவதாக இந்த உலக ஜனத்தாரிடத்திலிருந்து உன்னையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார், செப்பரேஷன். இந்த உலகத்தோடு நீங்கள் வாழாதபடிக்கு, இந்த உலக ஜனத்தாருடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதபடிக்கு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா ஜாதியினரிடத்திலிருந்து அவரை பிரித்தெடுத்தாரோ, தனக்கேற்ற தனக்கான ஒரு சொந்த ஜனமாக அவரை தெரிந்து கொண்டாரோ, அதே போல உன்னையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். முதலாவதாக தெரிந்து கொண்டார், ஐடென்டிஃபிகேஷன். இரண்டாவதாக செப்பரேஷன். இந்த உலக ஜனத்தாருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய முறைமைகள், அவருடைய அனுஷ்டானங்கள், அவருடைய காரியங்களிலிருந்து உன்னையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார், செப்பரேஷன். பிரித்தெடுத்தவர்களை அவர் என்ன செய்தார்? சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தப்படுத்தினார். பிரித்தெடுத்த காரியத்தை என்ன செய்யறோம்? அதை சுத்தப்படுத்துகிறார். பியூரிஃபிகேஷன் ஆர் சாங்டிஃபிகேஷன், அதை பரிசுத்தப்படுத்துகிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் எப்படி பரிசுத்தப்படுத்தினார்? அவர் நம்மை பொன்னினாலோ வெள்ளினாலோ நம்மை வாங்காமல் தம்முடைய வேறுபட்ட ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்தார். அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தினார். அசுத்தமான ஜனங்களுக்குள்ளாக நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார், பிரித்தெடுத்தார், பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தப்படுத்தது மாத்திரமல்ல, ஜஸ்டிபிகேஷன். He justified each one of us. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அழைத்து அவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க! நீதிமான்களாக ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார். இதுதான் நாம் அந்த பரிசுத்த உடையை உடித்துக் கொள்வதற்கான ஒரு முகாந்திரம். நம்மை பரிசுத்தவான்களாக அவர் அழைத்திருக்கிறார். பாருங்க, இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். இந்த புறஜாதி மார்க்கத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் எப்படி அழைக்கிறார்? ஒவ்வொரு நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு, அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு. ஆகவே எல்லோருமே பரிசுத்தவான்கள். அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு, அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு, அவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் எல்லோருமே நீதிமான்கள். நீதிமான்களின் ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். நீதிமான்களின் மத்தியிலே வாசம் செய்கிறார். ஒருவேளை நீதிமான்கள் பாவத்திலே விழுந்தாலும் கூட அவர்கள் எழுந்திருப்பார்கள். தேவனே அவர்கள் கையை பிடித்து தூக்கி எடுப்பார். அதற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு அவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள், நீதிமான்களாக மறுபடியும் மாற்றப்படுவார்கள். கடைசியாக குளோரிஃபிகேஷன், அதாவது மகிமைப்படுத்துதல். தேவனோடு கூட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நாம் அமர்ந்து இந்த உலகத்தை நாம் நியாயம் தீர்ப்போம். அதுதான் கடைசியான கட்டம். குளோரிஃபிகேஷன், மகிமைப்படுத்துதலுக்கான காரியம். ஐடென்டிஃபிகேஷன், நம்மை தெரிந்து கொள்ளுதல். செப்பரேஷன், நம்மை பிரித்தெடுத்தல். சாங்டிஃபிகேஷன், நம்மை பரிசுத்தப்படுத்துதல். ஜஸ்டிஃபிகேஷன், நம்மை நீதிமானாக மாற்றுவது. கடைசியாக குளோரிஃபிகேஷன், நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவரோடு கூட நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவரோடு கூட ராஜ்யத்தை ஆளும்படியான தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ராஜாக்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அதுதான் மகிமைப்படுத்துவதற்கான காரணம். பாருங்க, இந்த வாழ்க்கையினுடைய இந்த பல கட்டங்களிலே பின்மாற்றமான நிலைமை நமக்குள்ளாக வரும். அவரை விட்டு விழுந்து போகிற காரியம் பிசாசினால் கொண்டு வரப்படும். ஆகவேதான் பவுல் பின்மாற்றமான நிலைமை விசுவாசிகளுக்குள்ளாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் பயந்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் பயந்திருக்கிறேன். எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களை பார்த்து பயந்திருக்கிறார்? காணிக்கை எனக்கு வராது என்று பயந்திருக்கிறாரா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உணவு கிடைக்காது என்று பயந்திருக்கிறாரா? அவர் சொல்லுகிறார், நான் ஏன் பயந்திருக்கிறேன்? நீங்கள் மார்க்கம் தப்பி போய்விடுவீர்களோ, அல்லது பிசாசானவன் உங்களை வஞ்சனையினாலே வீழ்த்தி விடுவானோ, அல்லது இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு சோரமார்க்கமாய் நீங்கள் போய்விடுவீர்களோ என்று சொல்லி
நான் பயந்திருக்கிறேன். பின்மாற்றமான நிலைமை, பின்மாற்றமான நிலைமை, ஆங்கிலத்தில் பேக்ஸ்லைடிங். பேக்ஸ்லைடிங். இந்த காரியம் தேவன் அருவருக்கிறார். தேவனை தெரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி இந்த பந்தியை சுற்றி வந்திருக்கிற இந்த வேலையிலே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். நிற்கிறேன் என்று சொல்கிற நான் விழுந்து விடாதபடி. ஐயோ, நான் நல்லதாங்க இருக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே நான் பிறந்தேன். எங்களுடைய தாத்தா, என்னுடைய தகப்பன், என்னுடைய தாத்தா, எங்களுடைய கூட்டணை பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கொண்டவர்கள். நாங்கள் குழந்தை ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஆகவே எங்களுடைய நாமம் கிறிஸ்து என்று, கிறிஸ்தவர்கள் என்று ஒருவேளை நீ மாற்றொட்டிக் கொள்ளலாம். அதுவல்ல காரியம். மாற்றம் சொல்லுகிறார், நீ தனிப்பட்ட விதமாக உன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாயா, அப்பொழுதுதான் தேவன் உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்றிக் கொள்கிறார். பேரை வைத்துக் கொண்டு, கிறிஸ்துவ பேரை வைத்துக் கொண்டு ஒரு மனுஷன் குடிக்கலாம். பல இந்த உலகத்திலோடு கூட எல்லா தீமையான நடக்கையிலே கூட நடக்கலாம். அவனுடைய பேர் கிறிஸ்தவனாக இருப்பதினாலோ அல்லது அவனுடைய குடும்பத்தார் கிறிஸ்தவர்கள் என்ற காரணத்தினாலோ ஒரு காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே செல்லவே முடியாது. இந்த கட்டங்கள் ஐடென்டிஃபிகேஷன், செப்பரேஷன், ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் குளோரிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் என்ற இந்த நடைமுறைக்குள்ளாக நீ வரவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ நுழைய முடியாது. உன்னுடைய பேர் கிறிஸ்துவனாக இருப்பதனால் நீ நுழையவே முடியாது. ஒருவேளை உன்னுடைய பாரம்பரியத்திலே நீ கிறிஸ்துவன் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட நுழைய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கிலே பேசிக்கொண்டிருக்கு. ஆகவே இந்த சூழ்நிலையிலே நீ பின்மாற்றமான நிலைமைக்குள்ளாக செல்ல முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம், வேகமாக வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அன்று முதல் அவருடைய சீடர்கள் அவருடனே கூட நடவாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவர் செய்த அற்புத அடையாளங்களை அவர்கள் பார்த்த போதே, அவரிடத்திலே அப்பத்தையும் தண்ணீரையும் திராட்சரசத்தையும் புசித்த போதே, அவருடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது கூட அவருடனே கூட நடக்காமல் அநேகர் பின்வாங்கி போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அப்படி இருந்தது. இந்த உலகத்தினுடைய காரியத்திலே கண் வைத்து ஒருவேளை நான் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லி நீ உட்கார்ந்திருந்தாலும் கூட இந்த பந்தியை சுற்றி வந்திருக்கிற இந்த வேலையிலே நீ யோசித்து பார், நீ எப்பேற்பட்ட நிலைமைக்குள்ளாக நீ காணப்படுகிறாய். நாம் இந்த பந்தியை சுற்றி வரும்பொழுது, when we gather together around the table, we have to introspect ourselves that we should not be judged by God or others. தேவனாலே நாம் நியாய தீர்ப்புக்கு உள்ளாக நாம் செல்லாதபடிக்கு ஏன் இந்த பரிசுத்த பந்தியை வைத்திருக்கிறார்? உன்னை நீயே ஆராய்ந்து அறிய வேண்டும். எனது உள்ளத்திலே, என்னுடைய செயல்களிலே, என்னுடைய நடக்கையிலே மெய்யாகவே நான் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறேன் இல்ல நடித்துக் கொண்டிருக்கிறேனா? Am I a hypocrite? நான் ஒரு மாய்மாலக்காரனா அல்லது மெய்யாகவே நான் தேவனை பின்பற்றுகிறேன்? உனக்கு தான் தெரியும். ஆகவேதான் பந்திக்கு முன்பாக நீ வரும்பொழுது உன்னை நீயே ஆராய்ந்து பார் என்று தேவன் தருணங்களை நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீ அமர்ந்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பின்மாற்றத்தில் இருக்கலாம். உலகத்தோடு நீ ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உலகத்தோடு நீ இருக்கலாம். தேவன் அதை ஞாபகப்படுத்துகிறார். மகனே மகளே, அதை விட்டுவிடு, இந்த பின்மாற்றமான நிலைமை விட்டுவிடு என்று அவர் நம்மை எச்சரிக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்திலே பின்வாங்கி ஒருவேளை நீ இந்த சுவிசேஷத்தை கேட்ட பிறகு, தேவனோடு கூட ஐக்கியம் கொண்ட பிறகு, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இது கடினமான உபதேசம், பல சோதனைகள் வரும். பல சோதனைகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரும்.
ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சோதனைகள் உண்டு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் பயப்படாதீர்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர். இந்த உலகத்திலே உனக்கு சோதனை இல்லை என்று அவர் சொல்லவில்லை. நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்தால் வீடு, வாசல், காது, சந்தோஷம், சமாதானம், நோய் இல்லாம வாழ்வென்று ஒரு காலத்திலே ஒரு கட்டத்திலேயும் ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லவில்லை. சோதனை இருக்கிறது. அவர் எப்படி பாடு சகித்தாரோ, சிலுவையிலே எடுத்துக்கொண்டு அவர் பாடை சகித்தாரோ, அதே போல அவரை பின்பற்றுகிற எவனும் பாடு சகிக்க வேண்டும். பாடு சகிப்பதுதான் கிறிஸ்தவம். அதுதான் அங்கே கற்பாறையிலே விழுந்த விதைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. கற்பாறையிலே விழுந்த விதைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. கொஞ்ச காலம் நல்லா இருக்குது, அப்புறம் தண்ணீர் இல்லாமல் என்ன செய்கிறது? அது மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் இல்லாமல் மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியமா ஒருவேளை சோதனை வரலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே திருமண காரியங்களிலே சோதனை வரலாம், கடன் வாங்குற விஷயங்களிலே சோதனை வரலாம், நீ உனக்கு வேலை கிடைக்கிற விஷயத்திலே சோதனை வரலாம், படிக்கிற காரியங்களிலே சோதனை வரலாம். எல்லா இடத்திலேயும் நீ உண்மையாகவே இருந்தாயா, தேவனை உண்மையாக பின்பற்றினாயா என்று சொல்லி உன்னுடைய இதயத்தை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பிறகு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாதிருந்தார்களானால் நலமாய். நீதியை அறிந்த பிறகு இதுதான் சத்தியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் பொய்யான காரியங்கள். அது மண்ணு, கல்லு, மரம், ஆறு, மனுஷனால் உண்டாக்கப்பட்டவைகள் என்று அறிந்த பிறகு, வாயினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்த பிறகு, பாவங்களை மெய்யாகவே அவருக்கு முன்பாக அறிக்கை செய்த பிறகு, நீ பின்வாங்கி போகக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலன் பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பேதுரு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலைக்குள்ளாக இந்த பின்மாற்றமான நிலைமை நமக்குள்ளாக வரலாம். இந்த உலகத்திலே இருக்கிறோம். ஆகவே உலகம் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும், சோதனைக்குள்ளாக கொண்டு செல்லும். குடும்பத்திலே சோதனை வரும், பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது. நித்தியமான காரியத்திற்காக அநித்தியமான இந்த காரியங்களின் மேல் கண் வைத்து நித்தியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. எவ்வளவு பரிதவிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கோம். நித்தியத்தை இழந்தால் எவ்வளவு பரிதவிக்கப்பட்ட ஜனம். ஒருவேளை நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடாது என்று தேவன் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறார். ஆகவே இப்பொழுது வேகமாக நாம் 10 விதமான காரியங்களை பார்க்க போகிறோம். 10 விதமான பின்மாற்றமான காரியங்களை வேகமாக நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தேவ பரிசுத்தாவின் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பயபக்தியோடு இந்த காரியங்களை நாம் ஆராயலாம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக காணப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே இதை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே விலங்குகளை குறித்து வேதத்திலே அநேக விலங்குகளை குறித்து பேசியிருக்கிறார். அநேக விலங்குகளை குறித்து பேசியிருக்கிறார். பாருங்க, புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்கள், புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்கள், விரியனை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறா அசுத்தத்தோடு கூட வாழாது. அதே போல அசுத்தம் இருக்கும் என்றால் அந்த இடத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய புறாவை போல இருங்கள். மெட்டாபோர் என்று சொல்லக்கூடிய ஓமையை அவர் சொல்கிறார். விரியனை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள். விரியன் எப்படி இருக்கும்? இன்டெலிஜென்ட்டா இருக்கும். ஒரு பாம்பானது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஜந்து. எல்லாவற்றையும் அது சோதிக்கும். இந்த உலகத்திலே கொண்டு வருகிற எல்லா அசுத்தத்தையும் நீ சோதிக்க வேண்டும். இது தகுதியுடையதா? இது தேவனுக்கு பிரியமானதா?
நாம் இதை செய்தால் தேவன் பிரியப்படுவாரா என்று சொல்லி வினா எழுப்ப வேண்டும். பிரியனை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள். ஆகவே இந்த காரியத்தை நாம் பார்க்க போவதில்லை. 10 விதமான மிருகங்களை குறித்து பார்க்க போகிறோம். அதன் மூலமாக பின்மாற்றமான உன்னுடைய நிலைமையை ஆண்டவர் நம்மத்திலே அவர் பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். முதலாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் நீ இருக்கக்கூடாது. Without understanding the mule and the horse என்று 2 மிருகங்களை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாதது குதிரை, அது மாத்திரமல்ல கோவேறு கழுதை, பிரிட்டில் என்று போடப்பட்டிருக்கிறது. அதை என்ன பண்ண கடிவாளத்தினாலே கட்டுப்படுத்த வேண்டும். அதை கடிவாளத்தினாலே கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது தாறுமாறாக ஓடும் குதிரை. அதை பழக்கவிக்கவில்லை என்று சொன்னால் அது தாறுமாறாக தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. ஆகவே அப்படிப்பட்ட மிருகங்களாக நாம் இருக்கக்கூடாது. நமக்கு வேதம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த குதிரையை போலவோ இல்லை கோவேறு கழுதையை போலவோ நாம் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 26:3. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும். பாருங்க, குதிரைக்கு சவுக்கு, கழுதைக்கு கடிவாளம், இதெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ஒன்றுத்துக்குமே பயன்படாது, அல்லது அது பின்மாற்றமான நிலைக்குள்ளாக போய்விடும், அல்லது குதிரையோ அந்த கோவேறு கழுதையோ யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு நிலைக்குள்ளாக போய்விடும். பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே நீரும் நானும் இருக்க வேண்டும். அசுத்தமான உலகத்திலே நாம் இருக்கும்போது ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை சபையில இருக்கும்பொழுது அல்லது நீ தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது பரிசுத்தமானை போல இருக்கலாம். தனிமையிலே நீ எப்படி இருக்கிறாய்? உன்னுடைய அந்தரங்கத்திலே நீ எப்படி இருக்கிறாய்? உன்னுடைய நண்பர்களோடு கூட நீ எப்படி இருக்கிறாய்? உன்னுடைய வேலை இடத்திலே நீ எப்படி இருக்கிறாய்? உன்னுடைய வாயிலிருந்து எந்த விதமான வார்த்தைகள் வெளிவருகிறது? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்தால் நீ எல்லா இடத்திலும் கடிவாளமிடப்பட்ட குதிரையை போல நீ அடக்கி ஒடுக்கப்படுவாய். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக நீ இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது எல்லா இடத்திலுமே எப்படி இருப்பாய்? உண்மையுள்ளவனாய் இருப்பாய். ஒரு மாய்மாலக்காரனை போல நீ இருக்க மாட்டாய். நீங்க ஆண்டவருடைய பாட்டை பாடுவதும் வெளியே போகும்போது சினிமா பாட்டை பாடுவதும் இந்த சூழ்நிலை இருக்க மாட்டாய். பாருங்க, அநேகரோட டியூன்ல பார்க்கும்போது சினிமா பாட்டு ஓடுது. இது எப்படிப்பட்டதான் நிலைமை? தாங்கள் ரசிப்பது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ அவங்களும் அந்த சினிமா பாட்டை கேட்கறது போட்டு வச்சிருக்கிறாங்க. இதை கேட்கும் போது எவ்வளவு மன வருத்தத்துக்குள்ளாக செல்கிறது. ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சபையானது உண்மைக்கு தூணாக இருக்கிறது. அங்கே சத்தியம் வெளிப்படும், அங்கே கண்டிப்பு வெளிப்படும். மகளே, நீ உன்னுடைய பின்மாற்றமான நிலைமையிலிருந்து மாறு. தேவனுக்கு முன்பாக நடிக்க முடியாது. ஒருவேளை என்னை ஏமாத்தலாம், இங்க இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. தேவனோ உள்ளிந்திரிகளை ஆராய்ந்து அறிகிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். அவன் உள்ளத்தினுடைய ஆழத்திலே நீ என்ன யோசிக்கிறாய் என்பதை பார்க்கிறார். உன்னுடைய யோசனை தோன்றுவதற்கு முன்பாக நீ எப்படி யோசிக்க போகிறாய் என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவரை ஏமாற்ற முடியாது. ஒரு மாயமாலக்காரனை போல வாழாது. உனக்கு ஆண்டவரிடத்திலே இருப்பது பிடிக்கவில்லை என்றால் கிளம்பிப்போ. இந்த உலகத்தையாவது சந்தோஷமாக அனுபவி. சினிமா, கூத்து, டான்ஸ், தண்ணி, வாய வந்த வார்த்தை எல்லாத்தையும் பேசி மடிந்து போ.
இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால், 2 படகுல சவாரி செய்ய முடியாது, 2 குதிரையில சவாரி செய்ய முடியாது. உன அது பிடிக்குன்னா அங்க போ, இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் ஏமாத்திக்கிட்டு அங்க யாராவது என்ன பார்த்துருவாங்களோ, அங்க யாராவது என்ன பார்ப்பாங்களோ, என்ன பிடிப்பாங்களோ, முகாடு போட்டுக்கிட்டு போறது, மறைஞ்சு போறது தேவையில்லை. யாருக்கு நீங்க கணக்கு ஒப்புவிக்கிறார்? உண்மையாய் நியாயம் விசாரிக்கிற அவருக்கு முன்பாக கணக்குகளை ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு முன்பாக ஒப்புவிக்க சபையில ஏதாவது குரூப் வச்சுக்கிறான், அவன் முன்னாடி நீ என்ன செய்யறது சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. நீதியாய் விசாரிக்கிற முன்பாக உன் கணக்குகளை ஒப்புவிக்க வேண்டும். எப்படி பேசுகிறாய், எல்லா இடத்திலும் எப்படி நடந்து கொள்கிறாய், மாய்மாலக்காரனாகிறாரே, கடிவாளம் படையிடப்பட்ட குதிரையை போலவும் கோவேறு கழுதை போல இருக்க வேண்டும். பசுத்தாவினர் கீழாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ பின்மாற்றமான நிலைமைக்கு போகவாய். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கீழ்ப்படியும்படிக்கு வாயிலில் கடிவாளம் போடுற. கடிவாளம் நல்லது, அது தன்னுடைய எஜமானுடைய சொல்ல கேட்கும். கடிவாளம் என்ன அர்த்தம்? எஜமானன் போ என்றால் போகும், உட்காரு என்றால் உட்காரும், சாப்பிடு என்றால் சாப்பிடும். ஒரு கடிவாளம் விடப்பட்ட எந்த ஒரு மிருகத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோண வேண்டும்? இதற்கு ஒரு எஜமான் இருக்கிறார். நான் கடிவாளம் விடப்பட்ட ஒரு மிருகம், எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். நான் சுயமாக ஓட முடியாது. அவர் எனக்கு எல்லாவற்றையும் அவர் எனக்கு பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் எனக்கு நன்மையானதை செய்வார் என்பதை முழு நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். ஆகவேதான் புத்தி இல்லாத கோவேறு கழுதையை போல நாம் இருக்கக்கூடாது, கடிவாளம் இடப்படாத கோவேறு கழுதையை போல இருக்கக்கூடாது. இரண்டாவதாக ஓசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல அடங்காதிருக்கிறது. அப்பொழுது விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல அவைகளை வைத்து, இதை நீங்க தேவன் பரிசுத்தாவியானவர் இதற்கு விளக்கம் கொடுக்கலைன்னா நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. ஆகவேதான் சபையில சொல்லும் பொழுது கவனமா கேட்கணும். இஸ்ரவேல் அடங்காத கிடாரி, கிடாரி ஹைஃபர் என்றால் என்ன அர்த்தம்? மாடு என்ற அர்த்தம், பசு. அடங்காத கிடாரி, நுகத்தடியிலே நான் பூட்டப்பட மாட்டேன், நான் கீழ்ப்படைய மாட்டேன் என்று சொல்லுகிற பசுவுக்கு ஒப்பாக இருக்கிறாய். இஸ்ரவேல் அடங்காத கிடாரி, என்னுடைய மன விருப்பத்தை தான் நான் செய்வேன் என்று ரட்சிக்கப்பட்ட நீ சொல்லும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு மனவேதனைப்படுவார். நான் பின்மாற்றமான நிலைமைக்குள்ளாக போவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு மனவேதனைப்படுவார். இஸ்ரவேல் அடங்காத கிடாரி, நான் அடங்க மாட்டேன், என் எஜமானுக்கு அடங்க மாட்டேன் என்று அந்த மாட்டை போல நீ சொல்கிறாயா? அப்படி என்றால் தண்டனை வரும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். பாருங்க, நீ அடங்காத கிடாரியா இருந்தால் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. ஆட்டுக்குட்டியை போல மேய்த்திடுவார். எப்படி? விஸ்தாரமான வெளி, லார்ஜ் ஏரியா, எக்ஸ்டென்ட். தேவனுக்கு முன்பாக அடங்கி இருக்கவில்லை என்று சொன்னால் ஒரு ஆட்டை போல விஸ்தாரமான வெளியில அவனை விட்டுடுவார். அங்க சிங்கம் வரும், நரி வரும், திருடா வருவான், உன்னை கொள்ளையிட்டு போயிடும். லார்ஜ் எக்ஸ்டென்ட், திறந்த வெளியில அவனை விட்டுடுவார். ஒரு ஆடு எப்படி துள்ளி குடிச்சு ஓடுமோ, தனக்கு ஆபத்து எந்த திசையில வரும் என்று அறியாமல் பேதமையாக, வித் ignorant, with all innocence, அது எப்படி அந்த ஆடு போகுமோ அதை போல போவாய். நீ அடங்காத கிடாரியாக, அடங்காத மாடாக நீ இருக்கும் பொழுது, பசுமாடாக இருக்கும் பொழுது உன்னை திறந்த வெளியிலே அவர் விட்டு விடுவார். எப்படியா போப்பா, சொல்லி 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 பார்ப்பார். நீ கேட்கவில்லை என்று சொன்னால்
சரி கிளம்புன்னு சொல்லிடுவார். அப்பொழுது நீ எப்படிப்பட்ட இடத்துக்கு போவாய்? திறந்து விசாலமான இடத்துக்கு போவாய், துள்ளி துள்ளி போவாய். திருடன் வந்து உன்னை தூக்கி கொண்டு போவான், மிருகங்கள் உன்னை பட்சித்து போடும். நீ அடங்காத கிடாரை போல இருக்க போகிறாயா? பின்மாற்ற நிலைமைக்குள்ளாக இருக்க போகிறாயா? இந்த மிருகங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இஸ்ரவேலே இஸ்ரவேலே. இஸ்ரவேல் என்பது யார்? தேவனுடைய ஜனங்கள். இஸ்ரவேல் என்பது யார்? ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும். அடங்காத கிடாரியை போல இருக்காதே என்று அவர் சொல்லுகிறார். எரேமியா 31 அதிகாரம் 18 வசனம். எரேமியா 31:18 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாய் கர்த்தர். நாம் என்ன சொல்லணும்? இந்த பின்மாற்றமான நிலைமை, பேக் ஸ்லைடிங் என்ற அந்த பாவத்தை அவருக்கு முன்பாக ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து என்னை வழி ஒழுங்குமுறைப்படுத்தும் என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 காரியங்களை பார்த்தோம். 3ஆவதான மிருகத்தை பார்க்க போகிறோம். எரேமியா 2 அதிகாரம் 23 வசனம். எரேமியா 2 அதிகாரம் 23 வசனம். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாவங்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்கிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம். தாறுமாறாய் ஓடுகிற வேகமானது, தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். தாறுமாறா ஓடுற, நான் பாகால்களை பின்பற்றவில்லை, இந்த உலகத்தினுடைய நடக்கையில் நான் நடக்கல என்று நீ எப்படி சொல்றேன்னு கேட்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார். தனிப்பட்ட விதமாக உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். நான் பாகாலை பின்பற்றவில்லை, இந்த உலகத்தினுடைய நடக்கையிலே நான் நடக்கவில்லை என்று எப்படி சொல்லுகிறாய்? உன்னை பார்த்து கேட்கிறார். எப்படி சொல்லுகிறாய்? நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். தாறுமாறா ஓடுற, உனக்கு வழிவாசல் தெரியல, வேதத்தின் அடிப்படையில் வாழ தெரியல, பரிசுத்தாவியான ஆளுகைக்குள்ளா இருக்க தெரியல, நீ அடங்கி ஒடுங்க இருக்க தெரியல. உன்னுடைய மாமிசத்தினுடைய இச்சையினாலே, பெருமையினாலே, உன்னுடைய மூளை அறிவினாலே, ஐயோ எனக்கு நல்ல டேலண்டடுங்க, எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க தெரியும், தாறுமாறா ஓடுற. ஆண்டவர் சொல்லுகிறார், தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகமாக நீ இருக்கிறாய். ஆகவே திரும்பு, மனம் திரும்பு, உன்னுடைய பின்மாற்றமான நிலையிலிருந்து திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனம், 4ஆம் காரியம், 4ஆம் மிருகம். எரேமியா 2 அதிகாரம் 24 வசனம். வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெளியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை, அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். இந்த வசனம் எல்லாம் புரியுதா? காத்து சுவாசிக்குதா? மதவெளியில தெரியுதா? எல்லாம் புரியுதா? கவனிங்க. மதவெளியிலே நடக்கிற காட்டு கழுதை. இந்த காட்டு கழுதை என்ன செய்யணும்? வைல்ட் ஆஸ். இது என்ன செய்யணும்னாக்கா, தன்னுடைய இனப்பெருக்க காலத்துல, அதாவது தன்னுடைய இணையை தேடுவதற்காக இந்த காத்துல தன்னுடைய இணைக்கான வாசனை வருதான்னு பார்க்குமா. இப்படி தன்னுடைய இணைக்காக அது என்ன செய்யும்? அந்த காற்றை உட்கொண்டு தனக்கான மேட் தேடுவதற்காக காற்றை உட்கொள்கிற மதவெறி பிடித்த, மதவெறி என்று சொல்லக்கூடாது, சீக்கிங் த பிளஷர், மதவெறி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சீக்கிங் த பிளஷர், தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக, சுய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக தாறுமாறாய் சிந்திக்கிற இந்த காட்டு கழுதை என்று பார்ப்போம். அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. காட்டு கழுதை நீ. அதை திருப்ப முடியாது. அது எப்படி இருக்குது? வெறியில இருக்கு. மதம் பிடிச்ச யானை வந்து வெறியை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அதுமாதிரி இந்த காட்டு கழுதையினுடைய அந்த வேட்கையை நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காட்டு கழுதையாக நீ இருக்கிறாயா? ஆண்டவர் பேசுகிறார்.
அப்படிப்பட்ட ஒரு காட்டு ஒழுங்கினமாக நடக்கக்கூடிய காட்டு கழுதையை போல நீ இருக்கிறாயா? காற்றை உட்கொண்டு தன்னுடைய சுய இச்சையிலே நடக்கிற ஒரு காட்டு கழுதையை போல நீ இருக்கிறாயா என்று சொல்லுகிறார். ஒருவனும் அதை தடுக்க முடியாது. அது என்ன செய்யும்? பிறகாக தன்னுடைய இச்சையிலே விழுந்து அது கர்ப்பம் தரித்து நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்பொழுது எஜமான் போய் என்ன பண்ணுவாரு? தட்டி அதை கொண்டு வருவார். அதுதான் போடப்பட்டிருக்கு. ஒருவனும் அதை கட்டுப்படுத்த முடியாது. அதோட மாமிசம் பெருகும். எப்ப பெருகும்? அது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அமர்ந்து இருக்குமா. அப்போ போய் என்ன பண்ணுவார் எஜமான்? நீ இப்படியா செஞ்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு தண்டனையை கொடுப்பாரு. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு காட்டு கழுதையை போல சுய இச்சையில ஈடுபட்டு சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாக நீ இருக்கிறாயா? அப்படி என்றால் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை திருப்ப மாட்டேன் போ என்று விடுகிறார். பாவத்திலையும் குழியிலையும் உன்னை நீ காயப்படுத்தி கொண்டு நீ வந்து உன்னுடைய மாமிசம் பெருகி நீ அமர்ந்திருக்கும் பொழுது உன்னை கண்டிக்க வருவா. இதுதான் சொல்லுகிறார். நீ காட்டு மதவெறியிலே நடக்கிற காட்டு கழுதையாக நீ இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே 5வது மிருகத்தை பார்க்கலாம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய. சிவிங்கி என்றால் என்ன? லெப்பார்ட். சிவிங்கி சிறுத்தை. அது மேல இருக்க அந்த ஸ்பாட் என்னன்னா புள்ளிகள், அது மாற்றக்கூடுமோ? ஆனா ஆங்கிலத்தில் லெப்பார்ட் போடப்பட்டிருக்கு. சிறுத்தை புலி. அதோடைய புள்ளியெல்லாம் மாற்ற முடியுமா? எத்தோப்பியன் தோலை மாற்ற முடியுமோ? அப்படி என்றால் நீ செய்ய முடியும். ஏன்னா உன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அதோடைய தோலை உரித்தால் ஒழிய, மாமிசத்திலிருந்து தோலை உரித்தால் ஒழிய அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகளை நீக்க முடியாது. அவ்வளவாக நீ பின்மாற்றமான நிலைமைக்குள்ளாக நீ இருக்கிறாய். ஒருவேளை எத்தோப்பியன் தன் தோலை கூட மாத்திடலாம். ஆனால் பின்மாற்றமான நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு அடியை பாடிட்டு இன்னொரு 5 பார்க்கிறோம். 396வது பாடல், கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார். 2வது பல்லவி கூட பாடலாம். இழந்து போனவர்களை வந்தார், இழந்து போனவர்களை தேடியே வந்தார், முழு மனதுடன் உன்னை நாடி வந்தார், முழு மனதுடன் உன்னை நாடி வந்தார், அருகில் நிற்கிறார் உன்னை ரட்சிக்கவே, அருகில் நிற்கிறார் உன்னை ரட்சிக்கவே, ரட்சிக்கவே. வார்த்தைக்கு செவி கொடுப்பார், கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார், உன்னை ரட்சிக்கவே அழைக்கிறாரே, உன்னை ரட்சிக்கவே அழைக்கிறாரே, கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார், கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார். ஆகவே 5 பிரிவுகளை பார்க்க அப்படிங்க சொல்ல போறீங்க. முதலாவது என்ன? குதிரை, கழுதை. குதிரையும் கழுதை ஒரே ரேட்ல வச்சோம் இல்லையா? குதிரை, கழுதை அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த மிருகத்தை குறித்து அதோடைய பண்புகளை குறித்து முன்பாக சொல்வது வந்து ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள். அதே போல கோவேரி கழுதைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? புத்தி இல்லாத கோவேரி கழுதை. என்னது? புத்தி இல்லாத கோவேரி கழுதை. பின்மாற்றம் நிலைமையில இருக்கிற நீ புத்தி உடையவனாக இருக்கிறாயா, புத்தி இல்லாதவனாக இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார்.
ஐயோ நான் புத்தியா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் புத்தி இல்லாதவனாக இருக்கிறேன். மெய்யாவே ஒத்துக்கொள்ளும், ஆண்டவர் எனக்கு புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் முன்பாக நாம் ஒத்துக்கொள்ளும். புத்தி இல்லாத கோவேரிக்கு எழுத. இரண்டாவதாக அடங்காத கிடாரி. அடங்காத கிடாரி, பசு, அடங்காத கிடாரி. நான் அந்த நுகத்தடியிலே பிணைக்கப்பட மாட்டேன், நான் ஓடுவேன் ஓடுவேன் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற அடங்காத கிடாரி. மூன்றாவதாக தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். என்னுடைய மன விருப்பத்தின்படி தான் நான் செய்வேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லுகிற பின்மாற்றமான நிலைமையில் இருக்கக்கூடிய தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். அதுக்கு அடுத்தது மதவெறியில் நடக்கிற காட்டுக்கள், வைல்டாஸ். மதவெறியில் நடக்கிற அந்த காட்டுக்கள் தன் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது. காற்றை சுவாசிக்கிறது, தன் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது. அதற்கான பலனை அது அடைந்து தீர்ந்தாயிற்று, அடைகிறது. அப்பொழுது அதனுடைய எஜமான் வந்து அதை கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக தன்னுடைய புள்ளிகளை மாற்றக்கூடாத சிவிங்கி என்று சொல்லி டப்பாடை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது ஆறாவதாக பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 49:27. பீறுகிற ஓநாய் காலையில் தன் இரையை பசிப்பான், மாலையில் தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். பீறுகிற ஓநாய் எல்லாத்தையுமே டேர் டவுன், எல்லாத்தையுமே பீறி போட்டுருவான். இந்த ஓநாயை போல நீ இருக்கிறாயா? ஆண்டவருடைய காரியங்களை கெடுத்து போடுகிற ஓநாயாக நீ இருக்கிறாயா? ஓநாய் தந்திரமானதாக இருக்கிறது. தந்திரமான ஒரு மிருகத்துக்கு ஓநாயை நாம் ஒப்பிடலாம். தந்திரமாக அது காரியத்தை செய்கிறது, பீரிட்டு எல்லாவற்றையும் அது போடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய். இந்த ஓநாயை குறித்து வாசிக்கும் போது இது யாருக்கு தெரியுமா சொல்லப்பட்டிருக்குது? பாஸ்டர்மார்களுக்கு, எல்டருக்கு, காட் சர்வெண்ட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிருகத்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? நீங்க பாஸ்டர்மாருக்கு, எல்டருக்கு, எல்லாத்துக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவங்களுக்கு தான் முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிறது. பீறுகிற ஓநாய், தன் இரையை பீறிட்டு போடுகிற ஓநாயாக இருக்கு. இன்றைக்கு அநேகர் சபையிலே, கிறிஸ்துவத்திலே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? இந்த மந்தையை தப்ப விடாத ஓநாயாக இருக்கிறார்கள். தன்னுடைய சுய லாபத்துக்காக சபையை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். சபையினுடைய ஜனங்களை குறித்து கரிசனை இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். கடமையை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் சந்தோஷமாக செய்கிறவர்களாக இல்லை. காணிக்கைகளை கேட்டு வாங்குகிறார்கள். நீ காணிக்கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ அவமானத்தை உனக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அநேக சபையில் நம்ம பார்க்கிறோம், கவர்ல என்ன பண்றாங்க? காணிக்கைகளை நீங்க கொடுக்க வேண்டும், உன்னுடைய பேரை எழுதி நீ போட வேண்டும், தசம பாகத்தை நீ செலுத்த வேண்டும். நீ தசம பாகம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், உன் பேரிலே மாதம் பிறந்தவன கவர் வரலன்னு சொன்னா உன் வீட்டுக்கு வந்துடுவார். யாரு? பாஸ்டர் வருவாரு. வந்து என்ன சொல்லுவாரு? வேற ஏதாவது போயிடுச்சா, வேற ஏதாவது உனக்கு போயிடுச்சா, சம்பளம் இந்த மாசம் வரலையா, தேவனை எதனால வஞ்சித்த என்று சொல்லி உன் மனதை காயப்படுத்துவார்கள். இரண்டாவதாக நீயே காயப்பட்டுருவார். எப்படி? ஒருவேளை இந்த மாசம் நம்ம வந்து தசமபாகம் காணிக்கை செலுத்த வேணாம், நீ மனசுல நினைத்து கொண்டு இருக்கிறார். அடுத்த மாதத்துக்கு வரதுக்குள்ளாக உனக்கு நோய் வந்துடுது. என்ன தெரியுமா நினைப்பா? காணிக்கை நம்ம கொடுக்கல, நம்ம உச்சாரிப்பார் ஆண்டவர் என்று சொல்லி நீனே முடிவு பண்ணி. ஆனால் திருச்சபையிலே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்ற? முதலாவது நீ உன்னை காணிக்கையா கொடுக்கணும். மனதின் நிறைவினாலே நீ உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் கொடுக்கணும். முதல்ல நீயே உன்னை ஒப்பு கொடுக்காம உன்னுடைய காணிக்கை
எண்ணத்துக்கு என்ன பண்ணா ஒரு ஷேர் எடுத்து போய் தன்னை பிடிக்காதபடி இந்த உலகத்தாருக்கு ஒரு ஷேரு, தண்டனை தப்பிப்பதற்கு அவருக்கு ஒரு ஷேர். இதுக்குதான் காணிக்கை போடுறாங்க. வேதவசனம் என்ன சொல்றது? முதலாவது நீ உன்னை காணிக்கை ஆண்டுக்குள்ளாக கொடுக்கணும், உன்னை நீ ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் நீ உன்னோட மனதின் நிறைவினாலே தேவனுக்கு காணிக்கை கொடு. இந்த சபையில தொடக்கத்திலிருந்து இதுவரை காணிக்கை பத்தி இந்த சபையில பேசுறதே கிடையாது. மற்ற சபையில காணிக்கை தவிர்த்து மற்ற எதுவுமே பேச மாட்டாங்க. காணிக்கை பத்தி நீ கொடுக்குறீங்க கொடுக்கல, அது தேவன் பார்த்துக் கொள்வார். அவருடைய சபையை நடத்துவதற்கு அவருக்கு தெரியும். நீங்க மனமாறவில்லை என்று சொன்னால், நீங்க பின்மாற்றத்திலே நீங்க நடப்பீர்கள் சொன்னால், அதுதான் எங்களுக்கு வேதனையை உண்டு பண்ணும். அநேக பீரிட்டு போகிற ஓநாய்களாக இருக்கிறார்கள். பாஸ்டர்மார்கள் எல்லாரும் பீரிட்டு போடுகிறார்கள். இவர்களை குறித்து நான் கணக்கு கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த காரியம், 6வது காரியம் முடிஞ்சது. பீறுகிற ஓநாய். எரேமியா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயமாய் ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையும் காத்தும் குஞ்சு பொரிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். பாருங்க, ஒரு பறவை கௌதாரி என்று போடப்பட்டிருக்கிறது. இது என்ன பண்ணுது? முட்டையிட்டா என்ன பண்ணுது? இது அடங்காக்குது, அவையங்காக்குது. எதுக்கு அவையங்காக்குது? குஞ்சு பொரிக்கிறதுக்கு. ஒரு சரியான கெஸ்டேஷன் பீரியட் முடிந்த பிறகு என்ன பண்ணுது? குஞ்சு பொரிக்கணும். அவையங்காத்து என்ன பண்ணுங்க? சில இதெல்லாம் என்ன பண்ணல, குஞ்சு பொரிக்கல. அப்ப என்ன, எவ்வளவு நஷ்டம்? அந்த கௌதாரிக்கு எவ்வளவு நஷ்டம்? அது வீணான போன முட்டையாக அது காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் எதுக்கு சொல்கிறார்? அது வேணும், இது வேணும், அந்த சொத்து வேணும், இன்னும் ஒரு வீடு வேணும், நான் அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்வேன், இதை செய்வேன். உன்னுடைய உடல் ஒடுக்க பிரயாசத்தை எல்லாம் செலவு பண்ற. ஆனால் அது கேட்ட பலனை நீ அனுபவிக்க மாட்டார். எது பிரயோஜனமோ அதை செய். எது தேவனுக்கு பிரியமானதோ அதை செய். எது உன்னுடைய குடும்பத்தை கட்டி காக்குமோ, எது உன்னுடைய குடும்பத்துக்கு போதுமானதோ அதை செய். அலைச்சல் அதிகமாக படாதே.